الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر وقال الله تعالى يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من ترك صلاة جمعة صاحنا بها تبع الله على قلبه أو كما عليه الصلاة والسلام إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பனினுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நல்வாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய தபா தாபியன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஜும்மாவிற்காக வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் நிறைவாக நிலவுமாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ரசூலால் ஏவப்பட்ட காரியங்களை எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் ரசூலால் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழிவகுப்பானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமையான முஃமின்களே, முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது, இந்த உலகம் எவ்வளவு பெரிய ஃபாஸ்டாக வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, சற்று நாம் நிதானமாக யோசித்து பார்க்க வேண்டும். தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்டது, உலகம் அதிக வேகமாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. மனிதன் உலகத்தை தேடி ஓடும் மிக பலமாக பல மடங்கு ஓடுகிறான், அதிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறான். காலையில் இன்று எழுந்தவுடனே முதலில் அவன் செய்யக்கூடிய முதல் வேலை மொபைல் போனை திறப்பது. முதல்ல அவனுடைய கண் தேடுவது எது? மொபைல் போனு தான். அன்று காலையில் அதிகாலையில் எழுந்து தொழுகக்கூடிய அந்த எண்ணம் இல்லாமல் போய்விடுகிறது, அந்த நிலைப்பாடு உள்ளத்திலிருந்து எடுபட்டு போய்விடுகிறது. காரணம், அவன் எதன் பக்கம் அவனுடைய கவனம் வந்துவிட்டது என்றால் தேவையில்லாத விஷயங்களின் பக்கம் அவனுடைய கவனம் வந்துவிட்டது. தேவையில்லாத அனாச்சாரமான செயல்களின் பக்கம் ஒரு மனிதனுடைய கவனம் திரும்பிவிட்டால் அவனிடத்தில் எந்த இபாதத்து வணக்க வழிபாடுகளும் அவனிடத்தில் வராது, எந்த காலத்திலும் வராது. ஏனென்றால் அவன் காலையில் அதிகாலையில் எழுந்தவுடனே மொபைல் போனு தான் அவன் கண் தேடுது. அதே போல அதிகாலையில் எழுந்தவுடனே அவனுடைய சிந்தனை உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை நாம் இங்கே யோசிக்க வேண்டும். உலகம் என்பது அதிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில்
மனிதன் எவ்வளவோ நேரங்களை அவன் வீணடித்துக் கொண்டிருக்கிறான், எத்தனை ஆயுள் அவனுடைய வயதை வீணடித்துக் கொண்டிருக்கிறான், அவனுடைய நேரங்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் இங்கே யோசிக்க வேண்டும். ஏனென்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை குறித்து அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிப்பார். அப்போ ஒரு மனிதன் காலையில் எழுந்தவுடனே மொபைல் போனை அவனுடைய கண் தேடுது. அவனுடைய சிந்தனை பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம், பணத்தை எப்படி சேமிக்கலாம், பணத்தை எப்படி எந்த பேங்கில் நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம் என்று பணத்தை பாதுகாக்கக்கூடிய சிந்தனை அவனுடைய உள்ளத்தில் வந்து விடுகிறது. அப்போ செல்வத்தை அதிகமாக சேகரிக்க வேண்டும், பணத்தை அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று உலக ஆசை அவனுடைய உள்ளத்தில் வந்துவிட்டது. அல்லாஹ்வுடைய சிந்தனை அவனுடைய கல்வை விட்டு போய்விட்டது என்று இமாம் பெரியவர்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பயமும் அல்லாஹ்வுடைய அச்சமும் தொழுகை இபாதத்து வணக்க வழிபாடுகள் இன்றைக்கு மனிதர்களிடத்தில் குறைந்து கொண்டே போகிறது. காரணம் என்றால் அவர்கள் செலவழிக்கக்கூடிய அந்த நேரங்கள் வீணான நேரங்களில் அவர்கள் செலவழிக்கிறார்கள். இன்றைக்கு நாம் சம்பாதிக்கிற விஷயத்துல கூட அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று வேகத்தை காட்டுகிறோம். நிறைய சம்பாதிக்கணும் என்று நாம் அதிக வேகத்தை காட்டுகிறோம், உழைக்கிறோம். உழைப்பது தவறல்ல, ஆனால் உழைக்கிற ஒரு பக்கம் உழைத்தாலும் மறுபக்கம் நாம் மறுமையின் சிந்தனையை மறந்து விடுகிறோம். அதேதான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நீ எவ்வளவு வேண்டுமானாலும் நீ சம்பாதி, கொடுப்பது அது என்னுடைய கடமை, இது என்னுடைய அருள், என்னுடைய ரஹ்மத், நான் உனக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் தருவேன். ஆனால் நீ என்னை நினைக்கிறாயா? எனக்கு செய்ய வேண்டிய கடமை இபாதத்தை வணக்க வழிபாடுகளில் குறை வைக்காது. இன்றைக்கு நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம் இன்றைக்கு முசீபத்தாக மாறுகிறது என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அது முசீபத்தாக மாறிவிடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்றைக்கு உன் கைகளால் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக நீ செய்கிற அந்த செலவு முசீபத்தில் போய் முடிந்து விடுகிறது. நீ அதிகாலையில் எழுந்து நின்று அல்லாஹ்வை தொழுது நீ வணங்குவீர்களேயானால் அந்த காசை அல்லாஹ் பரக்கத்து செய்து விடுகிறான். அதில் வீணான முறையிலே செலவழிப்பதை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து விடுகிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற செய்தி. இன்றைக்கு நாம் கவலைப்படுறோம், ஆஹா வீணான முறையில போயிட்டே, வீணான முறையில செலவாயிடுச்சே என்று நாம் உழைத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்தோம், இப்படி போவதா, இப்படி ஏமாற்றப்பட்டு போவதா, இப்படி கொள்ளையடித்து போவதா என்று நாம் ஏதோ ஒரு கவலையில் நாம் இருந்து விடுகிறோம். அல்லாஹ்வை நினைக்காமல், அல்லாஹ்வை தொழுகாமல், அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்கிறது அல்லவா? மறுமையின் சிந்தனையே இல்லாமல் வாழ்கிறார்களே, அவர்களுக்கு சில நேரங்களில் அல்லாஹ் இப்படி விதமான சில சோதனைகளை அல்லாஹ் கொடுப்பான். நோயின் மூலியமாக அந்த காசை கரியாக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஏமாற்றப்பட்டு அந்த காசு ஒன்னை விட்டு போகக்கூடிய நிலை ஏற்படும். திருடப்பட்டு அந்த காசு உன்னை விட்டு போகக்கூடிய நிலை ஏற்படும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ உலகத்துல வாழ்கிற பொழுது நாம் செழிப்போடு வரக்கத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பது நாம் அதிகமான மனிதர்கள் நாம் விரும்புவது. அப்ப அல்லாஹ்வுடைய ரஹமத்து இருந்தால் அல்லாஹ் தஆலா எந்த நோயின் பக்கமும் அல்லாஹ் கொண்டு போக மாட்டார். சில நேரங்களில் அல்லாஹ் அடியார்களை சோதிப்பது உண்டு, அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக. அல்லாஹ் தஆலா சில மனிதர்களை அல்லாஹ் சோதிப்பான். இரண்டு விதமாக நாம் யோசிக்கணும். ஒன்று, பாவத்தின் காரணமாக ஒரு முஃமின் மறுமை வாழ்க்கையை மறந்து அவன் பணம், செல்வம், உலக ஆசைகள் அவன் மூழ்கிக் கொண்டிருந்தால் அவனுடைய எந்த இபாதத்து வணக்க வழிபாடுகளின் பக்கம் அவனுடைய சிந்தனை வரவில்லை என்றால் அவன் நோயாலேயே காலமுள்ள அவன் வாழ்வான். நோயாலேயே அவன் காலம் உள்ள அவன் செலவழித்துக் கொண்டே இருப்பான். வீணான செயல்பாடுகளில், வீணான காரியங்களில் அவனுடைய காசு பணம் கரியாகி கொண்டே இருக்கும்.
ஆனால் அல்லாஹு தஆலா சில மனிதர்களுக்கு அல்லாஹ்வை நினைத்து வாழக்கூடியவர்கள், அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்கள், அல்லாஹ்வை திக்ரோடு வாழக்கூடியவர்கள் எந்த நேரத்திலும் சில நேரங்களில் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக நோயை கொடுப்பான். ஒரு வயதான ஒரு கிழவி, அந்த கிழவி பல்லு இல்லை, அவள் புலம்புகிறாள். அவனுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறார். எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு இந்த நிலை வரணும், என்னையே தான் இப்படிப்பட்ட நோய் எல்லாம் எனக்கு தான் வருது என்ற அந்த நோயை, இந்த பாலா போல நோய் என்னத்தான் கஷ்டப்படுத்துது என்று அந்த நோயை அந்த கிழவி திட்டுது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன்பு தாயே நீ அதை திட்டாதே, அல்லாஹ் தஆலா அந்த நோயை அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காகவும் நாளை மறுமையில் உன்னுடைய அந்தஸ்து உயர்வதற்காகவும் தான் அல்லாஹ் தஆலா சில நோயை அல்லாஹ் உனக்கு கொடுக்கிறான். அதை நீ புரிந்து கொள். அல்லாஹ்விடத்தில் நீ கேளு, யா அல்லாஹ் எனக்கு ஷிஃபாவை தா, எனக்கு ஆரோக்கியத்தை தா, யா அல்லாஹ் இது போன்ற நோய்களில் இருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று நீ ரப்பிடத்தில் கையேந்தி கேள். அல்லாஹ் உன்னுடைய நோயை குணப்படுத்துவான். இன்றைக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் பல பேர் நோயோடு வாழக்கூடியவர்கள் இன்றைக்கு அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடிய நிலை அந்த விஷயம் இல்லாமல் போய்விடுகிறது. இன்னைக்கு நோயோட வாழ்றோம், ஆனா நோய் வந்துருச்சு என்று கவலைப்படுகிற போடிய அந்த நோய்க்குண்டான நிவாரணத்தை ரப்பிடத்தில் கேட்பதை நாம் மறந்து விடுகிறோம், அலட்சியப்படுத்தி விடுகிறோம். இன்றைக்கு நாம் உழைக்கக்கூடிய விஷயத்தில் அதிகமாக வேகம் காட்டுகிறோம். ஒரு மொபைல் போனை எடுத்து நோண்டக்கூடிய விஷயத்தில் அதிகமாக வேகம் காட்டுகிறோம். தேவையில்லாத விஷயங்களை பேசுவதற்கு அதிக வேகம் காட்டுகிறோம். அடுத்தவர்களை பற்றி புறம் பேசக்கூடிய விஷயத்தில் அதிக வேகம் காட்டுகிறோம். நாளை மறுமையின் சிந்தனையில் அல்லாஹ் நம்மளை நாளை மறுமையில் விசாரிப்பானே, நம்மை கண்ணை பார்த்து அல்லாஹ் விசாரிப்பானே, நம்முடைய நாவை பார்த்து அல்லாஹ் தஆலா விசாரிப்பானே, நம்முடைய செயல்பாடுகளை குறித்து நாளை மறுமையில் விசாரிப்பானே என்று மறுமையின் சிந்தனை இல்லாமல் இன்றைக்கு உலக ஆசையில் மூழ்கிக் கொண்டிருக்கிறோம். இதை குறித்து தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், கண்ணியத்திற்குரியவர்களே, எவர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி ஒரு மனிதர் உலகத்தில் வாழ்ந்து விட்டாரோ, மரணித்து விட்டாரோ, நாளை மறுமையில் அந்த முகத்தை அல்லாஹ் கண்ணியத்தோடு அல்லாஹ் பார்க்கிறான். கண்ணியத்தோடு அல்லாஹ் பார்க்கிறான். மலக்குகள் கண்ணியத்தோடு அவர்களை வரவழைப்பார்கள் சொர்க்கத்திற்கு. எவர் கெட்ட மனிதராக வாழ்ந்து விட்டாரோ அவருடைய ஜனாஸா துர்நாற்றம் அடிக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இங்க தெரியாது அது துர்நாற்றம் அடிக்கிறதா அல்லது அது வாசனை வருகிறதா என்று நமக்கு கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா மறைத்து விட்டான். நல்லடியார்கள் யார், கெட்டடியார்கள் யார் என்பது ரப்புல் ஆலமீன் அவனுக்கு மட்டும் தான் தெரியும். இன்றைக்கு நம்ம ஒருவரை கெட்டவர் என்று நாம் சொல்லிவிடக் கூடாது. நீ கெட்டவன், அவன் 1000 பாவங்கள் செய்தாலும் நீ கெட்டவன் என்று சொல்லிவிடக் கூடாது. மார்க்கத்தில் அனுமதி அல்ல. அவனுக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் உள்ளது. அவன் தஹஜ்ஜத் தொழுது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடி இருப்பான். அல்லாஹ் மன்னித்திருக்கலாம், அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தவனாக இருக்கலாம். ஆனால் ஒருவன் பாவம் செய்கிற பொழுது அவனை கெட்டவன் என்று சொல்லிவிடக் கூடாது. அதற்கு நாம் தகுதியானவர்களாக இல்லை. அப்போ ஒரு மனிதன் பாவம் செய்கிற பொழுதும் ஒரு மனிதன் நன்மை செய்கிற பொழுதும் 2 விதமாக அல்லாஹ் தஆலா அறிந்தவனாக இருக்கிறான். அவனுடைய நிலைப்பாடை அல்லாஹ் தஆலா அறிந்தவனாக இருக்கிறான். ஒரு மனிதன் நல்லடியாராக வாழ்ந்தவன் மரணித்து விட்டால் அவனுடைய ஜனாஸாவில் அல்லாஹ் நறுமண வாசனம், கஸ்தூரி வாசத்தை விட மணக்கம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்றைக்கு எதில் நாம் அலட்சியப்படுத்துகிறோம்? தொழுகக்கூடிய விஷயத்தில் அலட்சியப்படுத்துகிறோம், அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய விஷயத்தில் அலட்சியப்படுத்துகிறோம், குர்ஆன் ஓதக்கூடிய விஷயத்தில் அலட்சியப்படுத்துகிறோம். ஐவேளை தொழுகையே அந்த தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுகக்கூடிய விஷயத்தில் நாம் அலட்சியப்படுத்துகிறோம். இப்படி மறுமை சிந்தனையுடைய, மறுமை வாழ்க்கையுடைய சிந்தனை இல்லாமல் அந்த விஷயத்தை நாம் அலட்சியப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். இதை குறித்து தான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான்,
அல்ஹாக்கும் முத்தகாசுரு ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். நீங்கள் செல்வத்தை நீங்கள் நிரந்தரம் என்று சேகரித்து வைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். நிரந்தரம் என்று சேகரித்து வைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். பணம், செல்வம், பதவி, பேராசை, இப்படி பலவிதமாக நீங்கள் அதை சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். பாராமுகமாக அதில் ஆகிவிட்டீர்கள். எதுவரை என்றால் நீங்கள் மன்னருக்கு செல்கிற வரையும் நீங்கள் அதில் பாராமுகம் ஆகிவிட்டீர்கள். அதில் இருந்து நீங்கள் வெளியே வராத வரை அல்லாஹ்வுடைய எண்ணம், அல்லாஹ்வுடைய ஈமான், அல்லாஹ்வுடைய அச்சம் எதுவும் உங்களுடைய உள்ளத்தில் வராது என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார். இன்றைக்கு ஜும்மாவுடைய தொழுகையில கூட நம்ம அலட்சியப்படுத்துறோம். முன்னுள்ள சமுதாயத்தினுடைய காலத்துல அல்லாஹு தஆலா பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு நாளை அல்லாஹ் கொடுத்தான். என்னை வணங்க வேண்டும். அந்த நேரத்துல அந்த நாள்ல எந்த தொழிலும் செய்யக்கூடாது, எங்கேயுமே போகக்கூடாது, எந்த வேலையும் கிடையாது. உங்களுடைய வேலை அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அதுதான் உங்களுடைய வேலை. அந்த நாளை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க கேட்ட பொழுது, அப்ப அல்லாஹ் தஆலா அவங்களுடைய சமூகத்திற்கு சனிக்கிழமை நாளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்தான். நீங்க சனிக்கிழமை என்ன செய்யுங்க, என்னை வணங்க வேண்டும். அல்லாஹ் கண்டிஷன் போடுறான், என்ன மட்டும்தான் வணங்கணும், என்னை வணங்குறத தவிர வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவங்க கடலோரத்துல வாழ்ந்தாங்க, கடலோர பகுதியில வாழ்ந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சமூகம் மீன் பிடிக்கக்கூடிய தொழில் தான் அவர்களுக்கு. ஆனால் அன்றைய நாள்ல சனிக்கிழமை, மற்ற நாள்லாம் மீனெல்லாம் துள்ளி குதிக்காது. ஆனா சனிக்கிழமை அந்த நாள் துள்ளி குதித்து விளையாடுகிறது, துள்ளி குதித்து விளையாடுகிறது. அல்லாஹ்வுடைய கவுளை, அல்லாஹ்வுடைய சொல்லை மாறு செய்துவிட்டு அவர்கள் மீன் பிடிக்க சென்றார்கள், மீன் பிடித்தார்கள். அந்த கூட்டத்தை அல்லாஹ் குரங்குகளாக, பன்றிகளாக அல்லாஹ் தஆலா மாற்றிவிட்டார். காரணம், அந்த சனிக்கிழமையில அல்லாஹ் என்ன சொன்னான், என்னை வணங்க வேண்டும், என்னை தொழுக வேண்டும், என்னை திக்ர் செய்ய வேண்டும், மற்ற எந்த வேலையும் நீ செய்யக்கூடாது என்ற அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் உத்தரவு போட்ட பொழுது அதை அவர்கள் மீறினார்கள். எனவே அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தார்களை குரங்குகளாக, பன்றிகளாக அல்லாஹ் தஆலா மாற்றிவிட்டார். ஆனால் இன்றைக்கு நாம் வெள்ளிக்கிழமையுடைய நாள் எப்படிப்பட்ட சிறப்பான நாள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளில்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய துஆ இருக்கிறது அல்லவா, அல்லாஹ்விடத்தில் எந்த திரையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த நாளில் எவர் ஒருவர் குளித்து விட்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த நாளில் எவர் ஒருவர் குளித்து விட்டு, யார் முதல் ஆளாக பாங்கு சொல்லப்பட்டதற்கு பின்னால் யார் முதல் ஆளாக வந்து சுன்னத்தை தொழுது விட்டு இமாம் பேசக்கூடிய அந்த உரையை கவனித்து, யார் ஆழமாக கவனித்து அதை முன்னோக்கி கவனித்து எந்த பேச்சும் இல்லாமல் அமைதியாக ஜும்மா முடிகிற வரை எவர் ஒருவர் இருக்கிறாரோ அவருக்கு என்ன நன்மையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னா, ஒரு ஆண்டு நோன்பு வைத்த நன்மை அல்லாஹ் வழங்கி விடுகிறார். எவ்வளவு பெரிய நன்மை யோசித்து பாருங்க. ஒரு ஆண்டு நம்மளால நோன்பு வைக்க முடியுமா தொடர்ச்சியா? ஒரு ஆண்டு 30 நாள் நோன்பை நாம் வைப்பதற்கு நாம் யோசிக்கிறோம், திண்டாடுகிறோம். ஒரு ஆண்டு நோன்பை அல்லாஹ், நோன்பு வைத்த நன்மையை சவாபை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். எதன் மூலியமாக? ஜும்மா தொழுகை. என்ன, பின்னாடி வந்த தொழுகை அல்ல, இரண்டாவதாக ரக்காயத்தில் வந்த தொழுகை அல்ல, குத்துபாவில் வந்து சேரக்கூடிய தொழுகை அல்ல. அதைதான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய ஸலா இலா யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா ذிக்ரில்லா வதுருல் பை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஈமான் கொண்ட விசுவாசிகள். யாரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான்? அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பியவர்கள், மரணத்தை நம்பியவர்கள், கியாமத் நாளை நம்பியவர்கள், மறுமை நாளை நம்பியவர்கள். இவர்களை பார்த்துதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே,
இதா நூதிய லிஸ்ஸலாமின் யௌமில் ஜுமா, தொழுகையின் பக்கம் வாருங்கள். ஃபஸ்அவ் இலா ذிக்ரில்லாஹ், அல்லாஹ் தஆலா தொழுகையின் பக்கம் வாங்கன்னா அல்லாஹ் சொல்றான். கவனிக்கணும் இந்த ஆயத்தை. ஃபஸ்அவ் இலா ذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய விஷயத்துல விரைந்து வாருங்கள் என்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்போ அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி இருக்கலாம்ல, ஃபஸ்அவ் இலா ஸலாத்தி, வாங்க தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கலாம். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? இதா நூதிய லிஸ்ஸலாமின் யௌமில் ஜுமா, ஜும்மாவுடைய தொழுகையின் பக்கம் வாருங்கள். ஃபஸ்அவ் இலா ذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய விஷயத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். என்ன அர்த்தம்? இன்னைக்கு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, தொழுகையில போய் கலந்து கொள்ளலாம், குத்துபாவிலே அஜர்த் ஓதிக்கிட்டு இருக்கும் போது குத்துபாவிலே போய் கலந்து கொள்ளலாம் என்று சிலர்கள் இருக்கிறார்கள். இந்த ஊரில் மட்டுமில்ல, எல்லா ஊரிலும் அது நடக்கக்கூடிய ஒரு செய்தி, நடக்கக்கூடிய ஒரு வலிமையான செயலாகவே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஸ்அவ் இலா ذிக்ரில்லாஹ், அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுகிறோம் அல்லவா, இதுவும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய விஷயம்தான். இதுல யார் விரைந்து வருகிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக ஆக முடியும். அவர்களை தான் அந்த பட்டியலை சேருவார்கள். அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய நற்கூலி, முழுமையான நன்மை அவர்களுக்கு பெற முடியும். ஒருவர் தொழுகையில வந்து கலந்துகிட்டா போதும் என்று அலட்சியமா இருக்கிறாரு, அவருக்கு தொழுத நன்மை தான் கிடைக்கும். ஜும்மாவுல முன்னாடி வந்த தொழுகம் பரிபூர்ண நன்மை கிடைக்காது, பரிபூர்ண கூலி கிடைக்காது. ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற ஹதீஸை கவனமா நம்ம பார்க்கணும். முதல்ல யார் வந்து குளித்து விட்டு சுருமாயிட்டு நறுமங்களை பூசிக்கொண்டு யார் சுன்னத்தை தொழுது விட்டு அமைதியாக அந்த பயானை கவனிக்கிறார்களோ, தொழுகிற வரையும் அந்த ஜும்மா தொழுகை முடிகிற வரையும் அமைதியாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு என்ன நன்மை வழங்கப்படுகிறது? ஒரு ஆண்டு நோன்பு வைத்த நன்மை வழங்கப்படுகிறது. அவர் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹ் நன்மை எழுதுகிறார். அவர் ஒரு ஆண்டு நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுகிறார். யோசித்து பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜும்மாவுக்கு வராதவர்களை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையாக எச்சரிக்கிறார்கள். எவர் ஜமாத்தாக இமாம் ஜமாத்தோடு தொழுகப்படக்கூடிய அந்த ஜும்மாவுடைய தொழுகையில் யார் வராமல் அலட்சியமாக வீடுகளில் தொழுகிறார்களோ அவர்களுடைய வீட்டை எரிப்பதற்கு என்னுடைய உள்ளம் நாடுகிறது. அந்த வீட்டில் குழந்தைகள் இருக்கிறார்கள், வயதானவர்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக நான் அவர்களை விட்டுவிடுகிறேன் என்று சொன்னார்கள். அப்போ ஜும்மாவுடைய நாளை குறித்து எந்த அளவிற்கு எச்சரிக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே யோசிக்க வேண்டும். இப்ப ஜும்மாவுடைய நாள்ல நம்ம முதலில் வந்து கலந்து கொள்வதன் மூலியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில நன்மைகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. யார் ஜும்மாவுடைய நாள்ல வந்து திக்ர் செய்கிறார்கள், குர்ஆன் ஓதுகிறார்கள், நாளை மறுமையில் அவருக்கு அது பரிந்துரை செய்கிறது. கபூரிலே அவருக்கு பரிந்துரை செய்கிறது, யா அல்லாஹ், இவர் ஜும்மாவுடைய நாள்ல எனக்காக தொழுதாரே, இவர் எனக்காக குர்ஆன் ஓதினாரே, இவர் உனக்காக எல்லா விதமான நற்காரியங்களையும் செய்தாரே, இவரை நீ சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடு என்று நாம் செய்கிற இபாதத்து வணக்க வழிபாடுகள் இருக்கிறது அல்லவா, அது நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போ ஜும்மாவுடைய நாள் என்பது அல்லாஹ்வே சொல்லுகிறார். பயான் பேசும்பொழுது முன்னாடி வரணும். 2 மலக்குமார்கள் வெளியே நிற்கிறாங்களாம். பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் 2 மலக்குமார்களை அல்லாஹ் வெளியே நிற்க வைத்து விடுகிறார். யார் யாரெல்லாம் முதல்ல வராங்களோ அவங்க பேர் அல்லாஹ் எழுதிடுறாங்க. அந்த மலக்கு எழுதிடுவாங்க இவருடைய பெயர், இவர் முதலில் வந்தார். இமாம் பயானுடைய துவக்கத்தை ஆரம்பித்து விட்டால் அந்த ஏட்டை மூடிவிடுகிறார், அவரும் பயானை கவனிக்க ஆரம்பித்து விடுகிறார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் வரக்கூடியவர்களுடைய அந்த பேரெல்லாம் இந்த பட்டியலில் சேராது.
யார் முதல்ல வந்து ஜும்மாவுடைய தொழுகையை தொழுதார்களோ அவர்களை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை தான் மலக்குமார்கள் எழுதுவார்கள். அந்த பட்டியலையே தான் அல்லாஹ்விடத்தில் காட்டுவார்கள் என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, ஜும்மாவுடைய நாள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஷாரா செய்து காட்டுறாங்க. ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் அல்லாஹ் தஆலா அந்த துஆவை முழுமையாக கபூல் செய்து கொள்கிறான். அதாவது நுகர் தொழுகைக்கும் அந்த ஜும்மாவுடைய நாளுக்கும் அசருக்கும் மத்தியிலே இருக்கிறது என்று, அசருக்கும் மக்ரிபுக்கும் இருக்கிறது என்று சில இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஜும்மாவுடைய நாள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஜும்மாவுடைய நாள்ல நாம் எந்த அளவிற்கு நன்மைகளை செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நன்மையை செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இந்த ஜும்மாவுடைய நாள்ல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எவர் ஒரு தொடர்ச்சியாக ஜும்மாவை விட்டு விடுகிறாரோ அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டு விடுகிறார். அவர் எந்த நன்மையும் செய்ய முடியாது. அவர் ஈமானோடு அடியாராக ஆக முடியாது. அவர் கபரிலிருந்து எழுப்பப்படுகிற பொழுது முனாஃபிக்காக இணை வைப்பவனாக அவன் எழுப்பப்படுவான் என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலக வாழ்விற்காக வேண்டி எந்த அளவிற்கு அதிக வேகமாக நாம் பாடுபடுகிறோமோ அதே போல நிரந்தரமாக இருக்கக்கூடிய உலகிற்காக வேண்டி நாம் அதிக வேகமாக இன்னும் வேகமாக நாம் செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட நல்லடியார்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாகிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.